ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் அதிகமுள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நவம்பர் 24ஆம் தேதி துவங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரையில் 5 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடந்தது. செவ்வாயன்று நடந்த ஓட்டு எண்ணிக்கையில் மொத்தமுள்ள 81 சட்டசபை தொகுதிகளில் பாரதிய ஜனதா கூட்டணி 42 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றது. சிபு சோரன் தலைமையிலான ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி 19 இடங்களில் வெற்றி பெற்றது. பாபுலால் மராண்டி தலைமையிலான ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா கட்சி 7 இடங்களிலும், காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தள கூட்டணி 7 இடங்களிலும், சுயேச்சை உள்ளிட்ட இதர கட்சிகள் 6 இடங்களிலும் வெற்றி பெற்றன. ஆட்சி அமைக்க 41 இடங்கள் தேவை என்ற நிலையில் பாரதிய ஜனதா கூட்டணி 42 இடங்களுடன் ஜார்க்கண்டில் ஆட்சி அமைக்க தயாராகி வருகிறது. With full majority the state of Jharkhand, thereby putting complete end to the instability which was there ingrained in Jharkhand politics for last 12 years after its formation. Now we'll deliver on our promises. This is terrific win and yet another public mandate for the leadership of Narendra Modi and the very efficient election management led by Amit Shah, our party president, has led to this great success. இதையொட்டி தலைநகர் ராஞ்சியில் பாரதிய ஜனதா கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சிபு சோரனின் மகனும் முதல்வருமான ஹேமந்த் சோரன் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒன்றில் தோல்வியை தழுவியுள்ளார். நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் சிக்கிய முன்னாள் முதல்வரும் ஜெய் பாரத் சமந்தா கட்சி தலைவருமான மதுகோடா மஜ்கான் தொகுதியில் தோல்வியடைந்தார். இன்னொரு முன்னாள் முதல்வரும் ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா தலைவருமான பாபுலால் மராண்டி தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியுள்ளார். 2000ஆம் ஆண்டு உதயமான ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வெவ்வேறு காலகட்டங்களில் 3 முறை முதல்வராக இருந்துள்ள அர்ஜுன் முண்டாவிடமே மீண்டும் ஆட்சியை நடத்தும் பொறுப்பை பாரதிய ஜனதா மேலிடம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் அவர் எதிர்பாராத விதமாக கர்ஸ்வான் தொகுதியில் தோல்வியை தழுவியுள்ளார். இதனால் முதல்வர் பதவி தொடர்பான இறுதி முடிவை புதனன்று பாரதிய ஜனதாவின் ஆட்சி மன்ற குழு டெல்லியில் எடுக்க உள்ளது.